தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சகரியா 2:7 பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. பாபிலோனில் குடியிருக்கும் சீயோனே தப்பி பிழைத்துக்கொள் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் நல் ஆலோசனை என்னவென்றால், பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கும் சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். அப்படி என்றால் பாபிலோன் என்பது அந்நிய தேசத்தினுடைய குமாரத்திகள், விக்கிரக வழிபாடை அவர்கள் கொண்டுள்ள ஒரு ஜனங்கள், கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு ஜனங்கள். நாம் அவர்கள் மத்தியில் குடியிருந்தோம் என்றால், அவர்களுடன் நாம் உறவு கொண்டோம் என்றால், நம்மை அறியாமலேயே அவர்களிடம் உள்ள அந்த விக்கிர வழிபாடும் தீய குணங்களும் கர்த்தருக்கு பிரியமற்ற அந்த காரியங்களும் நம்மிடம் அண்டிக்கொள்ளும். நாமும் பாவத்தில் விழுந்து விடுவோம். ஆகவே தான் அந்த பாபிலோன் குமாரத்திகளிடத்தில் குடியிருக்கின்ற நம்மை பார்த்து அவர்களை விட்டு நீங்கள் விலகிவிடுங்கள், அவர்களிடம் சவகாசம் வைக்காதீர்கள். அதற்காக அவர்களை வெறுக்க வேண்டுமல்ல, ஆனால் அவர்களிடம் ரொம்ப அதிகமாக பழகுவது, அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி செல்லுவது, இப்படி அவர்களுடன் மிகவும் நெருங்கி பழகுவதை விட்டு விடுங்கள். அவர்கள் மனிதர்கள், ஆகவே அவர்களுடன் அன்பாக இருங்கள். ஆனால் அவர்களுடைய உறவை விட்டு விடுங்கள், அவர்களுடைய செய்கைகளின்படி நீங்கள் செய்யாதீர்கள் என்று கர்த்தர் நம்மிடம் கூறியுள்ளார். பிரியமானவர்களே, ஆகவே இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமற்ற அந்த பாபிலோனிய செயல்கள் நம்மிடம் எது உள்ளது என்று யோசித்து பார்ப்போம். அன்று நாமான் என்பவன் பாபிலோனிய சால்வை ஒன்றை எடுத்து அதன் மூலம் சாபத்தை, அவன் மட்டுமல்ல, அவன் செய்த அந்த பாவத்திற்காக அவன் மனைவி பிள்ளைகள் அனைவருமே எரிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆகவே இப்பொழுதும் கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார், அந்த பாபிலோனிய மக்களுடைய செய்கைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் வணங்குகின்ற தெய்வத்தினுடைய ஏதேனும் ஒரு செயல்பாடுகளை நாமும் பின்பற்றினோம் என்றால் கர்த்தர் அதை அருவருத்து நம்மையும் அவர் உதறி தள்ளிவிடுவேன் என்று வாக்குறுக்கின்றார். ஆகவே நாம் நம்மை யோசித்து பார்த்து அந்த பாபிலோனிய மக்களுடைய செய்கைகளோ நடவடிக்கைகளோ அவருடைய கிரியைகள் எது வேண்டும் நம்மிடம் இருந்தால் அதை விட்டு விடுவோம். கர்த்தர் வேதாகமத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகின்றாரோ அவருடைய நியமங்கள், கற்பனைகள், கட்டளையின்படி வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பாபிலோன் குமாரிகளிடத்தில் குடியிருக்கிற எங்களை அவர்களிடமிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடன் நாம் சேர்ந்தோம் என்றால் அவர்களுடைய அந்த கிரியைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய குணங்கள் எங்களை ஒட்டிக்கொள்ளும். அவர்களைப் போல் நாங்களும் அருவருப்பான காரியங்களில் ஈடுபடுவோம் என்று அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் என்று கூறினது கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட ஏதேனும் உமக்கு பிரியமற்ற காரியங்கள் எங்களிடம் இருந்தால் அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்கள் அதை விட்டுவிட்டு மிகுந்த வருஷமாக வாழ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.